ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் விஜயநகர பேரரசுலேருந்து லைன் பை லைன் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு வேணும்னா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜயநகர அரசு தொடங்கப்பட்ட ஆண்டு 1336. விஜயநகரம் என்பதன் பொருள் வெற்றி நகரம். விஜயநகர அரசை தோற்றுவித்தவர்கள் யார்? ஹரிஹர் மற்றும் புக்கர். ஹரிஹர் மற்றும் புக்கரின் ஆன்மீக குரு யார்? வித்யாரண்யர். கங்காதேவியால் எழுதப்பட்ட புகழ்பெற்ற நூல் எது? மதுரா விஜயம். சங்கம வம்சத்தின் தலைசிறந்த அரசர் யார்? 2ஆம் தேவராயர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? விருபாக்ஷிராயர். துளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் புகழ்பெற்றவர் யார்? கிருஷ்ணதேவராயர். யார் உதவி கொண்டு கிருஷ்ணதேவராயர் கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தார்? போர்ச்சுகீசியர்கள். மழைநீர் சேகரிப்பதற்கு பெரிய நீர்ப்பாசன குளங்களை உருவாக்கியவர் கிருஷ்ணதேவராயர். கோவில்களின் நுழைவு வாயிலில் கோபுரங்களை உருவாக்கியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். அதிஷ்டஜி கஜங்கள் என்று அழைக்கப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் யார் அவையில் இருந்தனர்? கிருஷ்ணதேவராயர். அதிஷ்டஜி கஜங்கள் இலக்கிய மேதையில் யார் மகத்தானவர்? அல்லாசானி பெத்தண்ணா. விஜயநகர பேரரசு எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? துங்கபத்ரா. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. ஆரவீடு வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? திருமலை தேவராயர். விஜயநகர பேரரசு எப்பொழுது இறுதியாக வீழ்ச்சி அடைந்தது? 1646. விஜயநகர பேரரசர்கள் அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்திய நாணயங்கள் எது? வராகன் தங்க நாணயம். பாரசீக பயணி யார்? அப்துல் ராசக். அமுக்த மால்யதா தெலுங்கு இலக்கியத்தின் தலைசிறந்த படைப்பை உருவாக்கியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். பாமினி அரசு நிறுவப்பட்ட ஆண்டு 1347. பாமினி அரசு யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? அலாவுதீன் ஹசன். பாமினி அரசு வம்சத்தில் எத்தனை அரசர்கள் இடம்பெற்றனர்? 18. 4 மாகாணங்களாக பிரிக்கப்பட்ட பகுதியை எவ்வாறு அழைக்கப்பட்டது? தராப். அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா பிறகு பதவி வந்தவர் யார்? 1ஆம் முகமது ஷா. ஷாநாம எனும் நூலின் ஆசிரியர் யார்? பீர்தௌசி. விஜயநகர கட்டிடத் தூண்களில் பெரும்பாலும் காணப்பட்ட விலங்கு எது? குதிரை. மதுரை சுல்தான் அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? குமார கம்பனா. விஜயநகர நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை கவனித்தவர் யார்? கவுடா. சிவாஜியின் தந்தை யார்? ஷாஜி பான்ஸ்லோ. சிவாஜி பிறந்த ஆண்டு 1627. 1659 பிஜப்பூரின் குறிப்பிடத்தக்க தளபதியான அப்துல் கானை கொன்றவர் யார்? சிவாஜி. அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதியுமான செஷ்டகானை சிவாஜி காயப்படுத்தி துரத்தியடித்த ஆண்டு 1663.
முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத் நகரை சூறையாடிய ஆண்டு 1664. சத்ரபதி எனும் சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள்? சத்ர குடை, பதி தலைவன். சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த ஆண்டு 1670. சத்ரபதி சிவாஜி எனும் பட்டத்துடன் முடிசூட்டிக் கொண்ட ஆண்டு 1674. சிவாஜி முடிசூடும் விழா நடைபெற்ற இடம் எது? ரேகார் கோட்டை. சிவாஜியின் மகன் யார்? சாம்பாஜி. சவுத் மொத்த வருமானத்தில் எத்தனை பங்கு? 1/4 பங்கு. சர்தேஷ் முகி மொத்த வருமானத்தில் எத்தனை பங்கு? 10/1 பங்கு. சிவாஜியின் பேரன் யார்? ஷாகு மகாராஜா. சிவாஜி 8 அமைச்சர்களை கொண்ட குழுவுக்கு என்ன பெயர்? அதிர்ஷ்ட பிரதான். பண்டிட் ராவ் தலைமை அமைச்சர். நியாயதீஷ் தலைமை நீதிபதி. பேஷ்வா பிரதம அமைச்சர். அமத்தியா நிதி அமைச்சர். சுமந்த் வெளியுறவுத்துறை அமைச்சர். ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தமது பணியை தொடங்கி பேஷ்வா யார்? பாலாஜி விஸ்வநாத். சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார்? கவி காலாஷ். 51வது கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். 3வது பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. இந்த கொஷினுக்கான பதிலை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.